மக்கள் டி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கல் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடியூர் கிராமம், தருமபுரி மாவட்டம், பெண்ணாரம் வட்டம், கோடியூரிலிருந்து இயற்கை விவசாயம் ஒரு 5-6 வருடங்களாக செய்து வருகிறேன். இப்போ நான் என் நிலத்தில் பொன்னி, வெள்ளை பொன்னி என்ற நாட்டு ரகத்தை போட்டுருக்குறேங்க. இதுக்கு முன்னே ரசாயன உரம் போட்டு எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா இது வரைக்கும் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தாங்க. நான் அந்த மலர பூமி மக்கள் டிவி மூலிமா சில இதை நான் பார்த்து அதனுடைய அனுபவத்தை வச்சு நான் ஒரு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இயற்கையினுடைய இதில் வழியில் வந்தேங்க. அந்த இயற்கையினுடைய இதுக்கு எனக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி எல்லாமே இயற்கை செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் அந்த இதை செய்கிறேங்க. ஆர்வம் செய்கிறதோட நமக்கு பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் அந்த இயற்கையினுடைய இதை வழி நடத்தி கொண்டு போக முடியும். அந்த ரசாயன உரம் சாப்பிட்டு உடம்பு எல்லாருக்குமே நச்சு இதாக தான் மாறி இருக்கு. மற்ற எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி தாங்க. எனக்கு இயற்கை விவசாயத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு நஷ்டம் இல்லை. நான் எந்த முதலீடும் போடுறதில்ல. நாற்றை விடுறேன், நம்மளதே விளையுது, விதைக்கிறேன், திருப்பி அதுக்கான இது மருந்து அமுத கரைசலை விடுறேன். நிலத்தில் 15 நாளைக்கு ஒரு மேலே அமுத கரைசலை டியூப் மூலிமா விட்றேன். இது டீ டேப் வச்சு ட்ரம்மில் வடிகட்டி விட்றேங்க. அது நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடுறேங்க. நான் இயற்கை விவசாயம் செய்கிறதுனால பக்கத்தில் நிலத்துக்காரர் எல்லாமே வந்து உன்னுடைய நெல் மட்டும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, எந்த ஒரு பூச்சி தாக்கலுமே இல்லாத செய்கிறே, அது எப்படி செய்கிறேன் என்னான்னு சொல்லி, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. நீங்கள் செய்கிறது அந்த சொல்லுங்கள், அதுக்காக நான் வழிகாட்டுறதுல நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். அந்த முறையை செஞ்சால் போதும். இது வரைக்கும் என் நெல்லுக்கு எந்த மருந்தானே அடிச்சிருக்கிறேன்னா, எதனா நீங்கள் பார்த்தீங்களா பக்கத்தில், நீ வந்து கேட்குறீங்களே எதனா இருக்கா? என் நெல் எப்படி இருக்குது? பக்கத்தில் ரசாயனம் உரம் ஊரியா போட்ட நெல் பூரா படுத்துருக்குது. என் நெல் முழுக்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எவ்வளோ காற்றானா வரட்டும், மழையானா வரட்டும், அந்தளவுக்கு அடித்தளத்தை நான் நச்சில்லா சத்தை கொடுத்து இயற்கையான முறையில் அதை வளர்க்குறேன். அந்த இதுக்கு எந்த இதுவும் சாயாது. நீ உரம் ஊரிய போட்டால் என்ன ஆகும்? அப்படி காற்றுக்கும் மழைக்கும் சாயும். அந்த மாதிரி நம்மளுடைய நெல்லை பொறுத்த வரைக்கும், இல்லை கடலை எதோ இருந்தாலும் சரி, எடுத்து பார்த்தா தரமாக இருக்கும், சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அரிசி போன வருஷம் கூட ஒரு 50 சிப்பை அரிசி சொந்த பந்தம் இஷ்டக்காரருக்கு அவங்களுக்கெல்லாம் அரிசி கொடுத்தோம் சிப்ப கணக்கிலே. அது சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வருஷம் நீங்கள் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு பூரா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும். இதுக்கே மார்க்கெட்டுக்கு நான் எடுத்து போகிறதில்ல. சொந்த பந்தம் இஷ்டக்காரருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தான் கொடுத்துட்டு செஞ்சுட்டு வரேன். ஒவ்வொரு முறையும் நல்ல இயற்கை முறையில் தான் செய்கிறேங்க. ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு ஈல்டும் நல்லா இருக்குதுங்க. மொத்தம் 2 ஏக்கராவில் 1 ஏக்கரா பொன்னிங்க. அந்த 1 ஏக்கரா பொன்னி பார்த்தீங்க, அதனுடைய இது இப்போ இது வச்சுருக்கிறது சீரக சம்பானுடைய இது 5 மாதங்க, 5 மாதம். இது சீரக சம்பா இதனுடைய இப்போ தான் ஃபஸ்ட்டு சம்பா வச்சுருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை பார்க்கும்போது சீரக சம்பானுடைய நெல்லை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இயற்கையாக முறையில் செஞ்சது. இந்த அளவுக்கு நான் வரும்னு எதிர்பார்க்கவில்லைங்க. நிலத்தினுடைய தன்மை அந்த அளவுக்கு மாறி இயற்கை சேர்த்ததுனால இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம செய்கிறோங்க. சில அக்ரிகல்ச்சர் மூலிமா சில சப்போர்ட்டெல்லாம் நமக்கு பண்ணாலும் இன்னும் இதோட மேலே செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு புரியலைங்க. எல்லாமே புரிஞ்ச ஓரளவுக்கு தகவல் செஞ்சு நமக்கு கவர்மெண்ட் எதனா செஞ்சு கொடுத்தா இதோட இன்னும் மேலே டபுளாக செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கான தகவல் நமக்கு இது வரைக்கும் வரல. என்னால் முடிஞ்சதை இந்த மக்கள் டிவி மலரும் பூமி மூலிமா பார்த்து நானே என்னுடைய சுயமாக இது மாதிரி பக்கத்தில் தம்பி எம்ஜிஆர் இருக்கிறாரு, அவர் சொல்லுவாடி சில இதெல்லாம் இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த பயிருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி அடிக்கணும். பஞ்சகவ்யா, மீன் அமிலம், அமுத கரைசல் இது மாதிரி விட்டிங்கன்னா அது எந்த ஒரு உரம் பூச்சியோட இது 100% இது நான் எடுத்துக்காட்டாக வரும். நீ பூச்சிக்கொல்லி மருந்து உரம் போட்டு இது பண்ணுறதுக்கு இதனுடைய இதுக்கு 100% இது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. நான் இது வரைக்கும் 6 வருடங்களாக செஞ்சுட்டு வரேன் இயற்கை விவசாயம். 6 வருடங்களாக செய்யறதுக்கு வருஷம் டெவலப் தான் ஆகிருக்குது. ஆனால் இதுக்கு முன்னே கொஞ்சம் இந்த மீன் அமிலம் அமுத கரைசல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டேன். அதை விட்டு பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய பலன் ரொம்ப எடுத்துக்காட்டாக இருந்துச்சுங்க. அந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்போது நமக்கே ஆர்வமாக வருதுங்க. அது இன்னும் செய்ய நமக்கு நல்லாயிருக்கு. 350 ரூபா கொடுத்து கூலி கொடுத்து செஞ்சு நம்ம அறுவடை செஞ்சால் மார்க்கெட்டில் போய் கேட்டால் விலை இல்லை. அதனால் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிற வேலையே இல்லைங்க. நம்ம சொந்த பந்தம் மற்ற அவங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்தா அதே போதும், அவங்களுக்கு செஞ்சால் போதும். அதனுடைய இது நல்லா நான் இருக்கணும் பலமாக.
அதனால் எல்லாமே மொத்தம் பாருங்கள் சீரக சம்பா எவ்வளோ இதாக இருக்குங்க பாருங்கள், ஒரே சரியாக சமனாக்கும். அதே ரசாயன உரம் போட்டுருந்தால் முழுக்க இந்த அளவுக்கு வாய்ப்பு எந்த காரணத்தை கூட கிடைக்காதுங்க. இது மாதிரி நெல் பொன்னி 1 ஏக்கராவும் சீரக சம்பா 1 ஏக்கரா மொத்தம் 2 ஏக்கரா வச்சுருக்கிறேன். நிலக்கடலையிலே 3 ஏக்கரா போட்டேங்க. 3 ஏக்கராவுக்கும் அமுத கரைசல், பஞ்சகவ்ய, மீன் அமிலம் அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி தான் விட்டுன்னு வரேன். ஆனால் வந்து பாருங்கள், அது காட்டுறேன் என்ன முறையை எப்படி விட்றேன் என்னான்னு சொல்லி வந்து பாருங்கள். நீங்களே இயற்கை விவசாயம்னா அதுக்கு என்ன ஈடுபொருள் நீ கொடுக்குறீன்னு சொல்லி சில கேள்வியெல்லாம் வருங்க. நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், அமுத கரைசல் இப்போ இது இருக்கிறது அமுத கரைசல் இந்த டம்மில். இதுக்கு என்ன இது போடுறேன்னு சொன்னால், முழுக்க நாட்டு சர்க்கரை, தட்டைப்பயிறு மாவு, கோமி 10 லிட்ரு, சாணி 10 கிலோ, முடிஞ்ச அளவு புத்து மண். இதுக்கு புத்து மண்ணும் போட்டங்கள்லாம் அதுக்கு அவ்வளோடைய சத்து நமக்கு உரத்தோட மேலே இருக்குது. அதனால் புத்து மண்ணும் இவ்வளோ ஒரு கலந்து போடுறேங்க. இதுதான் அமுத கரைசல். பாருங்கள் எப்படி அது முறையை நிலத்தை கொண்டு போகிறேன்னா, மடவாயில் மடைக்கு இதில் ட்ரம்மை வச்சு வடிகட்டி விட்ருவோங்க. டீ டேப் மாதிரி வச்சு விட்டோன்னா அது பாட்டுக்கு நீ திருப்பி விட்டு மோட்டரை போட்டுனா 1 மணி நேரமோ 1/2 மணி நேரம் இதுக்கு பாயறதுக்கு தகுந்த மாதிரி டேப்பை திருப்பி விட்ருவோங்க. அந்த டியூப்பு மூலிமா தண்ணி மூலியமாக நிலத்துக்கு போய் முழுக்க ஏறுங்க. இதாங்க அமுத கரைசலை சின்ன ட்ரம்மில் ஒரு டீ டேப் மாதிரி வச்சு விட்ருவோங்க. அந்த டீ டேப் மூலிமா வடிகட்டுருவோங்க. வடிகட்டி ஊற்றிட்டா 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே இந்த ஊற்றலாங்க நிலத்துக்கு. 7 நாள் வரைக்கும் டைமு. பாரு மோட்ரு மூலிமா பாரு டீ டேப்பு இதுதாங்க. இவ்வளோதாங்க. இதனுடைய மூலமாக விட்டுட்டுங்களா எல்லா நிலத்துக்கும் பரவுங்க. ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நான் தொட்டியான விட்டுங்கிற ஒரு வயலுக்கு மட்டும் அங்கங்கே இது பைப் மூலிமா வச்சேன்னா அந்தந்த இடத்துல வச்சு பைப்பு மூலியம் ஊற்றி விட்ருவோங்க. வேறு பாயுதுங்களா? இதாங்க. இது ரொம்ப அற்புதமான என்னுடைய ஐடியாவே இதுங்க. யாருக்கும் சொல்லலை. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி நானே என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு விட்ருக்கேன். ரொம்ப இது எல்லாத்தோட சொட்டு நீரோட இது நல்லா இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. அவங்களுக்கு அனுபவம் எப்படியோ அது என்னுடைய அனுபவம் இந்த அளவுக்கு செய்கிறேங்க. இதனுடைய சாரம் ரொம்ப அற்புதம் போங்க. பாருங்கள், நான் அங்கே விட்ட தொட்டி என்னுடையலேருந்து டியூப் மூலிமா விட்டது அமுத கரைசல் கத்திரி நட்டு இருக்கேன். இதில் சும்மா அது வீட்டுக்கோசரம் இது ஒரு பாத்தி நட்டு இந்த அமுத கரைசல் மூலிமா 15 நாளைக்கு ஒரு டைம் ஒன்றுங்க. அமுத கரைசல் எந்த பயிராக இருந்தாலும் சரிங்க, 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 டைம் விட்டுங்கன்னா போதுங்க. 2 மாதம் போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. 2 மாதம் இது அமுத கரைசல் விட்டால் 4 டைம் ஆச்சு. மாதத்துக்கு 2 டைம்னா 4 டைமு. அதனுடைய இதே சத்தே போதும். அதுக்கு மேலே போட்டு பஞ்சகவ்யா, மீன் அமிலம் அதுவும் இதே மாதிரி விட்றேன். மேலேயும் அடிக்கிறேங்க. எப்படி டியூப் மூலியமாகவும் விட்றேங்க பஞ்சகவ்யா, அதே மாதிரி தெளிப்பான் மூலியமாகவும் தெளிக்கிறேங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், எல்லாமே தண்ணி மூலிமா கலந்து வருங்க. முழுக்க எல்லாமே அமுத கரைசல். அந்த அளவுக்கு இதனுடைய அந்த அளவுக்கு சத்து இருக்குங்க. வேறு என்னமே இல்லை. கோமி 10 லிட்ரு, சாணி 10 கிலோ, வெல்லம் 2 கிலோ, தட்டைப்பயிறு மாவு 2 கிலோ, புத்து மண் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு புத்து மண் போட்டாங்கன்னா அது போதும். 3 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே அதை விட்டுறணும். அதுக்கு மேலே விட்டால் அது பரவாயில்லைங்க. அந்தளவுக்கு இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான இது செஞ்சுட்டு வரேங்க. அமுத கரைசல் என்ன அதனுடைய நன்மைன்னு சொன்னால், நிலத்துக்கு விட்டால் இந்த போகத்துக்கு விட்டங்கன்னா மண்புழு நல்ல வளர்ச்சி வரும், மண்புழு உற்பத்தி ஆகும். இதனுடைய அமுத கரைசனால் ரொம்ப மண்புழு இதாகும். அது இந்த போகத்துக்கு விட்டங்கன்னா அடுத்த போகத்துக்கு அந்த மாதத்துக்கு 2 டைம் விட்டால் போதுங்க. 2 மாதம் விட்டு வந்தால் போதும். இதனால் நமக்கு நல்ல வளர்ச்சி வரும். பூமியினுடைய தன்மை மண்புழு ஏறி நல்ல ஆழமாக போய் நல்ல பயிர் வளர்ச்சி கொடுக்குங்க. அதனால தான் இந்த அமுத கரைசல் விடுறதுங்க. அந்த அளவுக்கு இது அமுத கரைசல் மாதிரியே பஞ்சகவ்யா, மீன் அமிலம் இது மாதிரி நிறைய செஞ்சிங்கன்னா இதுக்கு இன்னும் நமக்கு நல்லா இன்னும் மற்றவங்க எல்லாமே இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் இயற்கை விவசாயத்தினுடைய வழிகாடில் வரணும்னு சொல்லி ரொம்ப வணங்கி கேட்டு வணக்கிறேன். வணக்கம். என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் தமிழ்நாடு தென்னை விவசாய சங்கத்தினுடைய தலைவராக சற்று ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். தென்னையை பொறுத்தவரையிலே நான் ஒரு 40 ஏக்கர் இந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறேன். தென்னை மரத்தை பொறுத்தவரையிலே தென்னம்பிள்ளை நட்டதிலிருந்தே பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். தென்னம்பிள்ளை வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா பூஞ்சான நோய் வரும். பூஞ்சான நோய் குருத்து அழுகி போயிடும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு. காண்டாமிருக வண்டு ஒரு ஆடு மாடு பண்ணுற சேதத்தை விட அதிகமான அளவில் தென்னை மரங்களை சேதப்படுத்தும். தென்னை கன்றுகளையும் மட்டும் இல்லாமல் மரங்களையும் அது மேலே ஏறி அது இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு கூடு கட்டி ரவுண்டாக பஞ்சு பஞ்சாக வெளியில் தள்ளும். அந்த பஞ்சு தள்ளுறதை பார்த்து தான் அதில் வண்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வண்டு வந்து சாதாரணமாக ஒரு தோப்புக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு 50 மரத்துலேருந்து 100 மரம் வரைக்கும் சேதப்படுத்திடும். அதை உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் ஆமணக்கு கொட்டையை போட்டு அந்த ஆமணக்கு கொட்டையை டெய்லி கலக்கி விட்டு அதில் கொஞ்சம் ஈஸ்ட்டை போட்டோம்னு சொன்னால் அதில் வந்து அது அந்த இதால் கவரப்பட்டு அந்த வாசத்தால் கவரப்பட்டு அந்த வண்டுகள் அனைத்துமே வந்து அந்த பானைக்குள்ளே விழுந்துடும். பானையில் விழுந்து ரெக்கை நனைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அது வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு படுத்தலாம். அடுத்தது இளங்கன்றுகளாக இருக்கிற இடத்துல சணல்பு விதையை அரைச்சி சணப்பு வர மேலே வந்துருச்சுன்னா அந்த காண்டாமிருக வண்டு சுற்றி வரும்போது அதனுடைய ரெக்கைகள் பாதிக்கப்படும். அதை சுற்றி வரும்போது ரெக்கைகள் பாதிக்கிறதுனால அந்த சணப்பு விதைக்கிற தோப்பில் அதிகமான பாதிப்பு இருக்காது. 80 விழுக்காடுலேருந்து 90 விழுக்காடு அதை கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக வந்து இப்போ வந்து உயிரினங்கள் மூலம் அளிக்கிறது பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு பூச்சி இருக்குது. அந்த பூச்சியை அந்த தோப்பில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை பருவத்திலையும் லார்வா பருவத்திலையும் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டுகளை சுத்தமாகவே அழிச்சிடும். அதை அந்த வண்டுகளுக்குள்ளே முட்டையும் அந்த லார்வா பருவத்தில் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டையும் சுத்தமாக அழிச்சிடும். இந்த வெள்ளை ஈன்னு இப்போ புதுசாக கேரளாவில் வந்துருக்கு. அந்த ஈயோட பாதிப்பு அப்படின்னா தென்னை மட்டைகளில் வந்து முட்டையிட்டு அது வந்து அந்த தென்னை ஓலை பூரா கருப்பாக போயிடும். அதை கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு 4-5 மட்டை வந்துருச்சுன்னா வர்ற பாலையில் குறும்பு பிடிக்காது. அந்த பூச்சிக்கும் இப்போ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மூலமாக வேளாண்மை துறையில் ஒரு பூச்சி கொடுக்குறாங்க. அந்த பூச்சியை வந்து அந்த தென்னை மட்டையில் வச்சு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த பூச்சி அதிகமாகி அந்த பூச்சியினுடைய ஆரம்ப பருவத்தை சுத்தமாக அழிச்சிருது. அதனால் அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. இப்போ வேளாண்மை துறை மூலமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. எலிகள் மூலமாக அதிக தொந்தரவு தென்னை மரத்தில். எலிகளுடைய தொந்தரவுக்கு வந்து இந்த ரோடா கேக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய எலிக்கு மருந்து கொடுத்து இந்த மரத்தில் ஏற முடியாத அளவுக்கு அந்த மருந்து எலி சாப்பிட்டுச்சுன்னா பேரலைஸ் மாதிரி வந்துடும். அதுக்கு மரம் ஏற முடியாது, அப்படியே கீழே தவந்துக்கிட்டே இருக்கும். அது காக்கா குருவி பார்க்குறது அதை கொத்தி சாப்பிட்றோம். அப்போ வந்து எலிகள் மூலமாகவும் அதிக தொல்லை இருக்குது. மரநாய்கள் ரொம்ப அதிகமான தொல்லை. ஒரு மரநாய் ஒரு 100 ஏக்கருக்கு ஒரு மரநாய் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 100 தேங்காயை சாப்பிடும் அது. அப்படி மரநாயுடைய தொந்தரவும் இந்த பகுதியில் டெல்டா பகுதியில் இருக்குது, நிறைய இருக்குது. இதையெல்லாம் விட தஞ்சாவூரை பொறுத்தவரை டெல்டா பகுதியை பொறுத்தவரையில் தஞ்சாவூர் வாடல் நோய் என்ற ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய் வந்து இதுவரைக்கும் அந்த வேளாண்மை துறையில் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலை. ஆரியோஃபங்கின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அந்த மருந்து இது வந்து கொஞ்ச நாள் கட்டுப்படுத்துச்சு, அதுக்கப்புறம் கட்டுப்படவே இல்லை. ஆரியோஃபங்கின் போட்டாலும் சரி என்ன மருந்து போட்டாலும் சார்வடியும் நல்லா காய்க்கும் போதே பட்டு போயிடும் மரம். அதுக்கு போடோ மிக்சர்னு ஒரு மிளவை, அதில் வந்து மயில் தூத்தத்தையும் சுண்ணாம்பையும் கலந்து சமவீதமாக கலந்து பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி எந்தெந்த மரத்துலலாம் பாதிச்சிருக்கோ சார்வடிகிற மரத்தை பட்டையை செதுக்கி விட்டு தடவி ஃபுல்லாக விட்ருவோம். 2 அடி நீளத்துக்கு தடவி விட்ருவோம். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்தில் சாகிறது, ஒரு 2 வருஷத்தில் சாகும். மொத்தத்தில் வந்து அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் படுறதா இன்னும் 2 வருஷம் கழித்து படுற மாதிரி பண்ணலாம். ஆக அந்த ஆரியோஃபங்கின் மாதிரி ஏதாவது நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா வேளாண்மை துறையில் தென்னை விவசாயிகளுக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த வியாதி வந்து அதிகமாக டெல்டா பகுதியில் இருக்கிறதுனால இது தஞ்சை வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கேரளா மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊருக்குமே கோயம்புத்தூர் பக்கம் எல்லா பக்கமுமே இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ. அதனால் இது தஞ்சாவூர் வாடல் நோயின்னு சொல்ல வேண்டியதில்லை. வாடல் நோய் இதுக்கு அவசியமாக அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கி இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கணும். தென்னையை பொறுத்தவரையில் அனைத்துமே வந்து காசாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விளைபொருள். அது தாவரத்திலே வந்து அனைத்தையுமே காசாக்கக்கூடிய ஒரு தாவரம்னா தென்னை மரம் தான். அதனால தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். அந்த கற்பக விருட்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காயிலேருந்து உரிக்கக்கூடிய உரிமட்டை, அப்புறம் அந்த தேங்காயை தாங்குகிற கொட்டாங்கச்சின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லு, அதை எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்பை மட்டைன்னு சொல்லுவோம், குரங்கு மட்டை, அப்புறம் வந்து ஓலை, அனைத்துமே வந்து மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். அத்தனையுமே பணமாக்கக்கூடிய ஒரு பொருள். இதற்கு தேங்காயை மட்டும்தான் நாங்கள் விற்க முடியுதே தவிர மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு நாங்கள் ஒரு பட்டுக்கோட்டையில் ஒரு வளாகம் ஒன்றும் அமைத்து தர கேட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கல, அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. கேரளா அரசை பொறுத்தவரையிலே மதிப்பு கூட்டி தேங்காயை விற்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது போன்ற வளாகங்கள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக விவசாயிகள் பயனடைகிறார்கள். தமிழ்நாடை பொறுத்தவரையில் தேங்காய் விளைகிற மாவட்டம் என்பதே மிக குறைவு. 13 மாவட்டத்தில் தான் தேங்காய் விளையுது. அந்த 13 மாவட்டத்திலையுமே அவங்க வந்து இது போன்ற வளாகங்களை அமைத்து தென்னையை மதிப்பு கூட்டி விற்பதற்கு அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும். தேங்காயை பொறுத்தவரையிலே தேங்காயை உடைத்து
கொட்டாச்சியை எடுத்துக்கொண்டோம்னால் கொட்டாச்சி வந்து கார்பனுக்கு பயன்படுகிறது. கார்பன் வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ராடாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் பேட்டரிக்கு மிகவும் முக்கியமான ஒரு மூலப்பொருள். கயர் பித்து என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உருமட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கயர் பித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதில் கிடைக்கக்கூடிய நார் அருமையான ஒரு மேட்டை தயார் பண்ணுவதற்கும் படுப்பதற்கான மெத்தைகள் தயார் பண்ணுவதற்கும் இதெல்லாம் கார் சீட்டு மற்றும் சோபாக்கள் செய்வதற்கும் முக்கியமாக பயன்படுது. அதோடு மட்டுமல்ல, பச்சை தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து அதிகமான விலைக்கு அரபு நாடுகளிலே விற்கப்படுகிறது. இதெல்லாமே இப்போ வந்து தேங்காயிலிருந்து பதநீர் எடுத்து அதிலிருந்து ஜீனி தயார் பண்ணி விற்றா அந்த ஜீனி வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு உணவு அது. அந்த நீராக இறக்குறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த வழிகாட்டுதலும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் நீராக இறக்குனா லோக்கலில் தான் விற்கணும், லோக்கலில் விற்றா போலீஸ் பிடிச்சிக்குவோம், படங்கள்னு சொல்லி அதை பிடிச்சிக்குவாங்க. அதனால் சரியான அரசாங்கம் வழிகாட்டி எங்கள் திணையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டி விற்பதற்கு நல்ல ஒரு ஏற்பாட்டை நல்ல வழிமுறையை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 1000 விவசாயிகள் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக கொச்சின் போர்டுக்கு நம்மளுடைய விண்ணப்பத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு தென்னை மரத்திற்கும் உரமாகவும் அப்புறம் வந்து இடுபொருளாகவும் இன்னும் மற்ற இருக்கக்கூடிய தென்னங்கன்றுகளாகவும் பலவிதமான உதவிகளை அந்த கொச்சின் போர்டு மூலமாக செய்கிறார்கள். அதற்கு நம்முடைய சங்கம் வேண்டும், அந்த சங்கத்திற்கு பதிவு வேண்டும். அது அப்படி பதிவு செய்தால் அரசாங்கத்தின் மூலமாக கயர் போர்டு மூலமாகவும் கொச்சின் போர்டு மூலமாகவும் நிறைய சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. சொட்டு நீர் பாசனத்திற்கு 75% மானியத்திலே சொட்டு நீர் பாசனம் செய்து தருகிறார்கள். சொட்டு நீர் பாசனத்தில் மூலமாகவே உரங்களையும் செலுத்தலாம், பூச்சி மருந்தையும் செலுத்தலாம். தனியாக ஊழியர்கள் ஆள் தேவையில்லை. மிகவும் பராமரிப்பு செலவு குறைகிறது. ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் சங்கத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சங்கம் அமைப்பதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால் நான் அதுக்கான முழு விளக்கத்தையும் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.